ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது யாத்திராகமம் 4:12. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அன்பானவர்களே, இந்த வசனம் நமக்கு ஒரு பெரிய உறுதியை தருகிறது. மோசே பயந்த போது, நான் பேச முடியாது என்று தயங்கின போது தேவன் சொன்ன வார்த்தையானது, நான் உன் வாயோடு இருப்பேன், நீ பேச வேண்டியதை நான் போதிப்பேன் என்றார். இதன் அர்த்தம் என்னவென்றால், நம் பல நேரங்களில் என்னால் முடியாது, நான் தகுதியற்றவன் என்று பயந்து சோர்வோடு இருக்கிறோம். வேலைக்கு போகும் காலை நேரத்தில் சிலர் மனச்சோர்வோடு இருக்கிறார்கள். இன்று என்ன நடக்கப் போகிறது, நான் எப்படி இந்த நாளை கழிப்பேன், இந்த நாளை நான் எப்படி வெற்றியுள்ள நாளாக மாற்றுவேன் என்று அநேகர் ஒரு போராட்டத்துடன் தயக்கத்துடன் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ போ, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. இன்று உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி பொருந்துகிறது என்று பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பெரிதாக தோன்றலாம், பேச வேண்டிய இடம் பெரிய இடமாக இருக்கலாம், அதனால் பயம் இருக்கலாம், புதிய சவால் நிறைந்த நாளாக இன்று இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை தனியாக அனுப்பவில்லை, அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் உங்களுக்கு சொல்ல, செயல்படுத்த தேவன் உறுதுணையாய் இருக்கிறார். இன்று நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து செயல்படும் போது தேவன் ஒரு வெற்றியுள்ள நாளாக இந்த நாளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தாவே, இன்று நான் செய்யும் எல்லா காரியங்களும் நீர் என்னோடு இருங்கள், நான் பேச வேண்டியதை நீர் கற்பியுங்கள் என்று நீங்கள் தைரியமாய் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் விதமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்று பயப்படாமல் முன்னேறுங்கள். நீங்கள் மட்டுமல்ல, தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆசீர்வாதமான நாளாக இந்த நாள் அமைய தேவன் தாமே அனுக்கிரகம் செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.